கடவுள் ஆதாமை தனது சாயலில் படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். பின்னர் கடவுள் ஆதாமையிருந்து ஒரு பெண்ணை, ஏவாள் உருவாக்கினார். ஏதேன் தோட்டம். ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அங்கிருந்த அனைத்து உயிரினங்களுக்கும் பெயரிடக் கடவுள் அனுமதித்தார். இந்த தோட்டத்தில் அவர்கள் வாழ்ந்தனர். நன்மை தீமை பற்றிய அறிவின் மரம். கடவுள் ஆதாம், ஏவாள் இருவருக்கும் நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்திலிருந்து சாப்பிடக்கூடாது என்று ஒரு கட்டளை வைத்தார். அவர்கள் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டால் மரித்து விடுவார்கள் என்றும் கூறினார். சாத்தானின் நுகர்வு. சாத்தான் ஏவாளை ஏமாற்றி நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்திலிருந்து சாப்பிடத் தூண்டினார். ஏவாள் சாப்பிட்ட பின் ஆதாமும் சாப்பிட்டான். தோட்டத்திலிருந்து வெளியேற்றம். ஆதாமை, ஏவாள் ஆகியோர் கடவுளின் கட்டளையை மீறி நன்மை தீமை பற்றிய அறிவின் மரத்திலிருந்து சாப்பிட்டதால் கடவுள் அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றினார்.